எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹேர் கட் பண்ற சலூனுக்கே போறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வெட்டுற ஸ்டைல் புடிச்சு தானே போறாங்க. ஸோ ஒண்ணு இந்த மாதிரி சலூன் ஓனர்ஸ், பியூட்டிஷியன்ஸ் ஆகட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அவங்க கிட்ட கிளையன்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா, அவங்க வொர்க் பெர்ஃபெக்ட் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே திரும்ப 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 இப்ப மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு என்கேஜ்மென்ட்க்கு புக் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அவங்க நல்லா மேக்கப் போட்டாங்கன்னா, கண்டிப்பா கல்யாணத்துக்கும் அவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஒரு வளகாப்புக்குனாலும் அவங்கள தான் கூப்பிடுவாங்க. அந்த வீட்ல வேற ஏதாவது ஒரு பால் காய்ப்பு, இல்ல அவங்க குழந்தைக்கு ஏதாவது பியூபர்ட்டி ஃபங்ஷன்னா கூட, அவங்களே தான் திருப்பி 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 கூப்பிடுவாங்க. 10,000 15,000 குடுக்க கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா, இவங்க கிட்ட வொர்க்க குடுத்தோம்னா கரெக்ட்டா பண்ணுவாங்க அப்டின்ற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கிறதால, இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க கிளையன்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ட எப்டி எப்டி யூஸ் பண்ணணும், அத பத்தின கம்ப்ளீட் நாலேட்ஜ் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்களோட கஸ்டமர்ஸ், அதாவது பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட் கீழ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இவங்கள ரொம்பவே நம்புவாங்க. அதாவது இவங்க ஏதாவது பண்றாங்க அப்டின்னா, பெஸ்ட்டா பண்ணுவாங்க, பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க அப்டின்ற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு கீழ இருக்கவங்களுக்கு வந்துட்டு அதிகமாவே இருக்கும். ஸோ எதுக்காக பியூட்டிஷியன் இல்ல சலூன் ஓனர்ஸ் இல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு நம்மளோட டவுன்லைன்ல இருக்கிறது ஒரு பெஸ்ட் பிசினஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்க டீம். யாருக்காவது நம்மளுக்கு கீழ திடீர்னு ஒரு பியூட்டிஷியன்ஸ் இல்ல ஒரு சாலூன் ஓனர்ஸ், கடை வச்சிருக்கவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க ஒரு அவங்க நமக்குள்ள பிசினஸ் வராங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மூவ் பண்ணலாம், கஸ்டமர்ஸ் நம்புவாங்க, அதிக ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஓகே. ஸோ இப்போ பேசிக் ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றத இது காமன் ரீசன்ஸ் அவங்கள நம்புவாங்க, அதிக ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க அப்படின்றது வந்து இப்போ நீங்க சொல்றது ஓகே டீம். ஸோ இனி யாரும் சேட் பண்ண வேண்டாம், லைக் சேட்ல கமெண்ட் பண்ண வேண்டாம். இனி நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம தாராளமா பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியாக ஒரு சலூன்ல பாத்தீங்கன்னா அதிகமா வந்துகிட்டே இருப்பாங்க ஆட்கள். ஒரு நாளைக்கு நம்ம ஹேர் கட் பண்ண போறோம்னா அந்த இடத்துல ஃபேஷியல் பண்ணிட்டு இருப்பாங்க வேற ஒரு ஆள். அதே மாதிரி இப்ப நீங்க பியூட்டி பார்லர் கூட போறீங்கன்னா ஒருத்தவங்க த்ரெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹேர் கட் நடந்துட்டு இருக்கும், பெடிக்யூர் நடந்துட்டு இருக்கும். அப்படி ஒரு வாரத்துக்கு பார்க்கும்போது 20ல இருந்து 200 கிளையண்ட் வரைக்கும் அதிகப்படியா விசிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா நிறைய ரெஃபரல் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறது நமக்கு கீழே நிறைய டவுன்லைனே கிடைக்க மாட்டேங்குது, நாங்களும் ஹோம் மீட்டிங் போறோம், நிறைய ஆக்டிவிட்டி போறோம் மேம், எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சாலூன்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணுங்க, பார்லர்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணீங்கனாலே அங்க நிறைய ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கிட்ட நீங்க உங்க கார்டை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒருவேளை உங்க ப்ராடக்ட் பிடிச்சி அவங்க கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியா ரெஃபரல் கிடைச்சுக்கிட்டே தானே இருக்கும். நம்மளுமே வீட்டுக்கிட்ட இருக்க கடை கிட்ட போவோம், தூரமா இருக்க கடை கிட்ட ஒரு நாள் போய் நம்ம அங்க எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். ஒரு 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 சில டைம் நமக்கு வேலை முடிச்சு வர இடத்துல பக்கத்துல எந்த சலூன் இருக்கோ அங்க போய் நம்ம ஒரு ஹேர் கட் பண்ணிக்கலாம், ஷேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணும் இல்லைங்களா? ஸோ நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ அதை உங்களுக்கு பெஸ்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் விமனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பியூட்டிஷியன்ஸா அப்படியே நம்புவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா அவங்க ஒரு த்ரெட்டிங் பண்ணும் போதே கவனிச்சு பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, எத்தனை பேரு த்ரெட்டிங் பண்ணும் போதே சொல்லுவாங்க மேம் உங்க ஃபேஸ்ல வந்துட்டு லைட்டா பிம்பிள்ஸ் இருக்கு, உங்க நோஸ்ல வந்துட்டு நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்கு, ஃபேஷியல் பண்ணிக்கோங்க மேம், மேம் உங்க ஹேர் ரொம்ப ரஃப்பா இருக்கு, ஹேர் ஸ்பா பண்ணிக்கோங்க மேம். இந்த மாதிரி ஸ்கின் கேர் அட்வைஸும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஹேர் கேருக்கான சஜஷன் நிறைய கொடுப்பாங்க. மேடம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, இப்படி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா பெண்களுக்கு அந்த பியூட்டிஷியன்ஸ் மேல அதிக நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது பாத்தீங்கன்னா இந்த பியூட்டிஷியன்ஸை பொறுத்த வரைக்குமே பியூட்டிஷியன்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், சலூன் வச்சிருக்காங்க, இதுல வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே காமன். நான் காமனா தான் பேசிட்டு இருக்கேன், ஒரு சைடு மட்டும் நான் பேசல. இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சலூன்ல வரக்கூடிய இன்கம் ஃபிக்ஸ்டான்னு கேட்டீங்கன்னா அது ஃபிக்ஸட் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு வருமானம் கிடைச்சிச்சு அப்படின்னா நாளைக்கு சில சமயம் அது பண்டிகை ஒட்டிய நாட்களா இருந்ததுன்னா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வரும். பண்டிகை இல்லாத நாட்களா இருந்ததுன்னா 1000 ரூபாய் வருமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஆனா எந்த ஒரு மனிதர்கள் பிசினஸ் வச்சிருக்காங்க அப்படின்னாலுமே ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு சைடு இன்கம் வருதுன்னா தாராளமா
தாராளமா களத்துல இறங்குவாங்க. அதே மாதிரி நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்குது, உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்துமே இருக்கும். அதாவது நீங்க ஒவ்வொரு லெவல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது, ஓகே நான் கடையில கூட ஒரு ஆள வேலைக்கு போட்டுட்டு கூட நான் டைரக்டா டெய்லி ஒர்க்கிங்கா வெஸ்டிஜே பிசினஸா எடுத்து பண்ணலாம். அந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா சைடு இன்கம் அப்படின்னும் போது ஒவ்வொரு வீட்ல இருக்க ஒரு இல்லத்தரசிகளே வரும்போது கண்டிப்பா பிசினஸ் வச்சிருக்கிறவங்க பண்ண மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்க தான் ரிஸ்க் எடுப்பாங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா, தாராளமா பாத்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு சைடு இன்கம் வருது அப்படின்னா, தாராளமா ஒரு சலூன் வச்சிருக்கவங்க, பியூட்டிஷியன் அது பியூட்டிஷியன்னு வரும்போது பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுமே. சோ இது 2 விதத்திலயும் நம்ம எடுத்துக்கலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்ப ஆண்களும், பெண்களுமே இருக்காங்க ஃபீல்டுல. அந்த மாரி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஆட்கள் கிட்ட ஈஸியா சேல் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா குடுக்கலாம். நம்ம நெனைக்கிறோம், நம்ம ப்ராடக்ட் வாங்குறது இல்ல. மேம் எப்படி போய் ரீச் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா நமக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல. நமக்கு சொல்ல தெரியாததால தான் அவங்க வாங்குறது இல்ல. நீங்க பெர்ஃபெக்ட்டா சூப்பரா சொல்லி பாருங்க. அவங்க கரெக்ட்டா வாங்குவாங்க. ஒரு ப்ராடக்ட் சொல்லும்போதே நீங்க மேக்ஸிமம் இந்த மாரி சலூன்ஸ் எல்லாம் விசிட் பண்றீங்க அப்படின்னாலே, சேல்ஸ் மோட்டிவ்ல போவாதீங்க. உங்க வேல்யூவ தான் பாப்பாங்க. சோ நீங்க வேல்யூ இருக்குன்ற மாரி நெனச்சுட்டாங்க அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா அங்க சேல் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு உங்களோட இன்கம்ம நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, மேம் உங்களுக்கு வந்துட்டு இதுல ஒரு ப்ராஃபிட்டுமே கிடைக்கும். இதுல ப்ராஃபிட் கிடைக்கிறது பத்தாததுக்கு அடிஷனலா நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு வவுச்சர்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருவாங்க. இன்கம் அப்படின்றது அதாவது நீங்க இத்தன பிவி முடிக்கணும், அத்தன பிவி முடிக்கணும்ன்றத கொஞ்சம் மைண்ட்ல இருந்து டெலீட் பண்ணிட்டு, அவங்கள எப்படி நம்ம உள்ள போடலாம் அப்படின்ற மாரி நீங்க யோசிங்க வேல்யூவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம சாம்பிள் கிட்ஸ் கூட குடுக்கலாம். சாம்பிள்க்கு நீங்க சார்ஜ் பண்ணாதீங்க. நீங்க பைசா சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இல்ல வொர்க் அவுட் ஆவாது அப்படின்ற மாரி விட்டுருவாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா, லைக் ஒரு 2 ஷாம்பூஸ் குடுக்குறதாகட்டும், டியூ கார்டன்ல நம்மளோட சானிட்டரி நாப்கின் குடுக்குறதாகட்டும், ஒரு பிரைமர், 4 ஷீட் மாஸ்க் குடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி நம்ம ஸ்கின் கேர், ஹேர் கேர் பொறுத்து நம்ம கிட்ட எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அஷ்யூர் கேட்டகரியில ஃபேஷியல் கிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சாம்பிள் குடுங்க அவங்க கிட்ட. 1ஓ, 2ஓ, 5ஓ குடுத்துருங்க. குடுத்துட்டு அவங்க அத யூஸ் பண்ணி பார்க்கட்டும். ஒன்ஸ் அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அத ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சோ நம்ம எப்பவுமே வந்துட்டு அ குடுத்த உடனே அதுக்கு பைசா வந்துரணும், பிவி முடிஞ்சிரணும், பிசினஸ் வந்துரணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த ஃபீல்ட்ல நடக்காத காரியம். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இத பத்தின நாலேட்ஜ் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம அவங்களுக்கு என்ன குடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, சாம்பிள்ஸும் கொஞ்சம் டைமும் குடுக்கணும். அந்த ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. மேக்ஸிமம் கண்டிப்பா ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருச்சுனாலே அவங்க ப்ரமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. நீங்க ஒரு சலூன்ல போறீங்க. ஹேர் கட்டும், ஹேர் வாஷும் பண்ணிட்டு, ஒரு ப்ளோ ட்ரையும் பண்ணிட்டு வரீங்க. அப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்போம்ல, "என்ன ஷாம்பு மேடம் போட்டீங்க? நல்லா இருக்கு." இல்ல அவங்களே சொல்லுவாங்க, "மேம் நான் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கும்." அப்படின்ற மாரி ரெக்கமெண்ட் பண்ணும்போது, நம்மகிட்டயே 6 செட் ஆஃப் ஷாம்பூஸ் இருக்கு. அப்ப அதையுமே அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க இல்லைங்களா? சோ நம்ம குடுக்கும்போது, "மேம் நீங்க இது கூட ப்ரமோட் பண்ணுங்க. இப்ப நான் சாம்பிள் தரேன். அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு அவங்க சொல்லட்டும்." அப்படின்னும்போது அது சீக்கிரமா மூவ் ஆகும். சோ சாம்பிள்ஸா குடுக்குறது ஒரு பெட்டர் சாய்ஸ். 3வது பார்த்தோம்னா, அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கலாம். இப்ப நம்மளோட சானிட்டரி நாப்கின்ல பார்த்தீங்கன்னா, கிராஃபீன் அயன் சிப்ஸ் இருக்கு. அதுல எஃப்ஐஆர் ரேஸ் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்மளோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பிளான்ட் பேஸ்டு, வீகன், ஹலால் சர்டிஃபைடு இதெல்லாமே இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இதே நீங்க ஒரு கிளென்சர கொண்டு குடுத்தீங்கன்னா, அது ஃபேஸ் வாஷ் பண்றதுக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸ்க்ரப்ப கொண்டு குடுத்தீங்கன்னா, நோஸ்ல இருக்க பிளாக் அண்ட் ஒயிட்ட ரிமூவ் பண்றதுன்னு தெரியும். ஆனா அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி என்ன? அதுல என்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு? அது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? அவங்களுக்கு அத எத்தன பேருக்கு உபயோகிக்கலாம்? அத பத்தி கான்செப்ட்ஸ் இருக்கும். பட் அத பத்தின இன்கிரீடியன்ட்ஸ், அத பத்தின அட்வான்டேஜஸ், வெஸ்டிஜோட விஷன் என்ன? அப்படின்றத பத்தி அவங்களுக்கு ஐடியா இருக்காது. சோ அது ஸ்கின் கேர் ட்ரெய்னிங்கா இருக்கட்டும், ஹேர் கேர் ட்ரெய்னிங்கா இருக்கட்டும், அது எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸஸ் மாரி நம்ம சொல்லிக் குடுக்குறது. ஏன்னா பியூட்டிஷியன்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், சலூன் கடை வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே புதுசு புதுசா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அவங்கள அப்ரோச் பண்றதே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் புதுவிதமா இருக்கு அப்படின்னு தெரியும்போதே ஆட்டோமேட்டிக்கா அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரீட்டெயில் ப்ராஃபிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்
ஸ்கின் ஃபார்முலா 9ஓட சன்ஸ்கிரீன் வாங்குறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதோட எம்ஆர்பி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1300 வருது. ஆனா அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு 1000 rupees தான் வருது. அப்போ நமக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. ஒரு 1300 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா கூட 1300 ரூபாய் கொடுக்கல, 1000 ரூபாய் தான். அதுல 300 ரூபாய் உங்களுக்கு லாபம் அப்படின்னும் போதே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வருமானம் வருது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஒரு எஃபர்ட் இல்லாமலே நமக்கு கிடைக்குது. இப்ப அது அவங்க எம்ஆர்பிக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்களோட சாய்ஸ். அதுக்குள்ள நான் வரல நானு. பட் நீங்க இதுல எம்ஆர்பி ஒரு ரேட், டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் இருக்கு, அதை தாண்டி நமக்கு அடிஷ்னலா பிவி பெனிஃபிட்ஸ் ஆட் ஆகுது, நமக்கு ரீட்டைல் ப்ராஃபிட்டுமே கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா இதை பிசினஸா எடுத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட ஆஃபர்ஸுமே இருக்கு. வெளியில நம்ம நார்மல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா எப்பவாவது ஒரு டைம் தான் கூப்பன் வரும். ஜிபேல எல்லாம் நம்ம ஏதாவது பே பண்ணா அதுவும் எப்பவாவது ஒரு டைம், அதுவும் நமக்கு தேவையானது வருமா கேட்டீங்கன்னா தேவையில்லாததுக்கு தான் ஃபுல்லா கூப்பன் வரும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு நியூவா ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்கு. அதே மாதிரி ட்ரிபிள் போனன்ஸ் ஆஃபர் இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்ரி மந்த் பை ஒன் கெட் ஒன்னை விட பை ஒன் கெட் டூ ஆஃபர்ஸ் இருக்கு. அதே மாதிரி 3200க்கு பர்ச்சேஸ் பண்ணா அதுக்கு மில்டன் செட் ஃப்ரீ, பெட்ஷீட்ஸ் ஃப்ரீ வருது. அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கிறதால நம்ம சொல்லலாம், மேம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்துமே நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க, நிறைய உங்களுக்கு கீழே நிறைய பேர் நீங்க அடிஷ்னலா ஆட் பண்ணும்போது உங்களுக்குமே அதுல நிறைய கமிஷன்ஸ் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் growth எப்படி இருக்கும் ஒரு பியூட்டிஷியன்ஸ் கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட பத்தின யூசேஜ் எப்படின்றது நம்ம சொல்லணும். அடுத்து அவங்க கிளைண்ட்ஸ் கிட்ட இதை எப்படி ரீட்டைல் பிசினஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்றது சொல்லலாம். நெக்ஸ்ட் டீம் பில்டிங் பண்ணும்போது அவங்க கிட்ட இருக்க கஸ்டமர்ஸ் ஆகட்டும், கிளையன்ஸ் ஆகட்டும், ஆக்சுவலி பியூட்டிஷியன்ஸ், சலூன் கடை வச்சிருக்கவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கும்னா 3-4 பேராவது இருப்பாங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய அவங்களுக்கு கீழவே நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஒரு கண்டிப்பா 30ல இருந்து 100 பேராவது இருப்பாங்க. அப்போ ஒரு 4 பேர் நமக்கு கிடைச்சாலே நீங்க நினைச்சு பாருங்க, அப்போ எவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்கு நமக்கு. அப்போ அவங்களுக்குள்ள அவங்க சலூன்லயே பாத்தீங்கன்னா ஒரு நிறைய டைப்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் லெவல் ப்ரொமோஷன்ஸுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப நம்ம பேசிக்கா சொல்லலாம், மேம் நீங்க உங்க டீமோட ஜாயின் பண்றீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 3000ல இருந்து நம்மளால மேக்சிமம் லைக் ஒரு நீங்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சமாவது ஒரு மாசம் எடுக்கலாம். போக போக நீங்க அதுக்கேத்த மாதிரி இம்ப்ரூவ் ஆயிக்கலாம் அப்படின்னும் போது நம்ம சொல்லும் போது இது ஒரு பெஸ்ட் ஃபார்முலா. ஸோ ஒரு பியூட்டிஷியன் ஆகட்டும், சலூன் ஓனர்ஸ் ஆகட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளோட விமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் வர நவம்பர் 30ஆம் தேதி காலை 10 மணி அண்ணாமலை மன்றத்துல நடக்குது. ஸோ கொச்சியிலயுமே டிசம்பர் 2 காலையில 10 மணிக்கு ரோஸ் லோஞ்ச் மலப்புரம் கேரளால நடக்குது. ஸோ இது நம்மளோட வெஸ்டீஜ் ஸ்கின் கேர் டிஎன் அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டவுட்ஸ் கிளியரிங் செஷன், எனி டவுட்ஸ் இருக்கிறவங்க இப்போ நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ அதே மாதிரி விமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு வரவங்க லேடிஸ் எல்லாருக்குமே ட்ரெஸ் கோட் வந்து பிங்க் சுடிதார், பிங்க் டாப்ஸ், பிங்க் லெஹெங்காஸ், பிங்க் சாரீல வரலாம். மென் எல்லாருக்குமே ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் வெஸ்டீஜ் யூனிஃபார்ம்ல வரணும். ஸோ எனி டவுட்ஸ் சாட் பாக்ஸ்ல போடுங்க டீம். டீம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா என்னால அன்மியூட் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தரை நான் இப்போ அந்த மாதிரி சான்ஸ் கொடுக்குறேன்னா எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சாட் பாக்ஸ்ல போடுங்க, பெஸ்டா இருக்கும். காளீஸ்வரி மேம் என்ன கேக்குறீங்கன்னு புரியலீங்களே. ஸ்பா வருமா? அப்படி வருமானா எப்படி கேக்குறீங்க? ப்ராடக்ட் வருமானா கண்டிப்பா அதை பத்தின அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மேம். So any doubts team?
மென்ஸ் சலூன் என்ன ப்ராடக்ட் குடுக்கலாம்? இப்ப நான் காட்டுன மாரி ஷாம்பூஸ் குடுக்கலாம். அஷ்யூரோட ஃபேஷியல் கிட் குடுக்கலாம். SF9ஓட ஷீட் மாஸ்க் குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ம் இந்த அஷ்யூர் கேட்டகரியிலே ஸ்க்ரப் இருக்கு, ஃபேஸ் பேக் இருக்கு, நமக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ அந்த பீல் ஆஃப் மாஸ்க் இருக்கு. இந்த மாரி இது எல்லாமே குடுக்கலாம் மேம். நோ ப்ராப்ளம். மேம் இன்னைக்கு கிளாஸ் ரிலேட்டடா கேளுங்க. மத்த மாரி ஸ்கின் கேர் ரிலேட்டடா டவுட்ஸ் கேட்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், எப்படி ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா அது ரிலேட்டடா கொஸ்டின் பண்ணுங்க. எப்பவும் போல நம்ம ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின்க்கு மாதிரி கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் மீட்டிங்ல வேணா ஹெல்ப் பண்றேன். பார்லருக்கும் சேம் தானா? பார்லர்ஸுமே நீங்க இது பண்றீங்கன்னா இதே மாதிரியே கொடுங்க மேம். சாம்பிளா கொடுத்துருங்க. ஒரு ஒரு ஃபேஷியல் கிட்டு, ஒரு ஸ்க்ரப்பு, இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக்கு, அந்த இன்ஸ்டன்ட் அந்த கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி கொடுங்க. இது ஒண்ணு காலையான நம்ம வந்து போயிடுச்சுல, என்ன செய்யணும்? பார்லருக்கு ஃபர்ஸ்ட் சாம்பிளே நான் சொல்றேன் பாருங்க. ஃபேஷியல் கிட் சாம்பிள் கொடுங்க. SF9ஓட ஷீட் மாஸ்க் சாம்பிள் கொடுங்க. அதுக்கப்புறம் அஷ்யூர் கேட்டகரியில இருக்க ஸ்க்ரப், பேக் அதெல்லாம் சாம்பிள்ஸ் கொடுக்கலாம். நம்மளோட அஷ்யூர் ஷாம்பூஸ் கூட நீங்க சாம்பிள்ஸா கொடுக்கலாம். ஆல்ரெடி ஒயிட்டா இருந்தாங்க, சூரியன் பட்டு கருப்பாகிட்டாங்கன்னா ஸ்க்ரப் கொடுக்க கூடாது, சன்ஸ்கிரீன் தான் கொடுக்கணும். பியூட்டிஷியனுக்கு அப்ரோச் பண்றது ஃபர்ஸ்ட் எது மாற பண்றது அப்படின்னா மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மிஷின்ஸ் யூஸ் பண்றதுக்கு சொல்லி தருவாங்களா? அதெல்லாம் இல்ல மேம், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க பியூட்டிஷியன்ஸ்ட அப்ரோச் பண்றீங்க அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணலாம் அப்படி கேட்டீங்கன்னா, லைக் நம்மகிட்ட ஃபேஷியல் கிட்ஸ் இருக்கு, ஷாம்பூஸ் இருக்கு, ஸ்க்ரப்ஸ் இருக்கு, ஃபேஸ் பேக் இருக்கு, சன்ஸ்கிரீன் இருக்கு, ஷீட் மாஸ்க் இருக்கு. இதுல எல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கலாம்னு சாம்பிளா கொடுங்க. சாம்பிளுக்கு அமௌண்ட் சார்ஜ் பண்ண வேண்டாம். அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கட்டும். யூஸ் பண்ணி நம்மளோட டியூ கார்டன் சானிட்டரி நாப்கின் கூட இருக்கு. இதெல்லாமே நீங்க கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அதுல பிடிச்சிருக்கு, ரிசல்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நமக்கு பிசினஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய நெட்வொர்க்கே இருக்குங்க. ஏன்னா ஒரு பார்லர்ல எத்தனை கிளையண்ட் இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு பார்லருக்கு நீங்களே போவீங்க, உங்க வீட்டு கிட்ட இருக்கவங்க எல்லாம் போவாங்க. ஒரு 30-40 பேராவது ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதுல 10 பேர் நம்ம டவுன்லைன்ல கிடைச்சா கூட நம்ம எந்த டைரக்டர் லெவல் போவோன்றது மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. சோ நீங்க நினைக்கலாம், மேம் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க, எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு கடையில பிடிக்கல அப்படின்னா நமக்கு 100 கடை இருக்குங்க. தடிக்கு விழுந்தாலே நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. தெருக்கு தெரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் என்னென்னமோ இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒன்னொன்னு கொடுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது பிடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பைசால நமக்கு கண்டிப்பா இன்கம் வருது இல்லைங்களா? ஸோ சாம்பிள் கிட்ல போற அமௌண்ட் நீங்க கணக்கே வச்சுக்காதீங்க. அதை விட 10 மடங்கு அதிகமாவே நமக்கு கிடைக்கும். என்னோட ட்ரைனிங் எப்படி அட்டன் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. நான் வெஸ்டிஜோட வாட்ஸ்அப் சேனல் ஒண்ணு காட்டியிருந்தேன் பாத்தீங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்துட்டு என்னோட ட்ரைனிங்ஸ்க்கான லிங்க் எல்லாமே அதுல வரும். பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் எல்லாம் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரிகார்டிங் டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமா கேளுங்க. மற்ற மாதிரி ஸ்கின் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின் கேர் கிளாஸஸ் அந்த மாதிரி கேளுங்க, பெஸ்டா இருக்கும். அகைன் வாட்ஸ்அப் சேனல் காட்டுங்க. யா
ஓகே டீம், மீட்டிங் இன்னொரு 3 மினிட்ஸ்ல க்ளோஸ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6 o'clock இருக்கு. ஸோ அதுவுமே வெரி டிஃப்ரெண்ட் டாபிக் தான். மேக்ஸிமம் அட்டன் பண்ண பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் நான் ஷார்ட்லி அனுப்புறேன். ஸோ நிச்சயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெரி டிஃப்ரெண்ட் டாபிக். இதை பத்தின தகவல் இன்னைக்கு 6 மணிக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஷார்ப்பா 6 o'clock அகைன் ஜூம் மீட்டிங் எல்லாருமே ஜாயின் ஆக பாருங்க. லிங்க் நான் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல அனுப்புறேன். ஸோ தேங்க்யூ டீம். எல்லாருமே அட்டன் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். 6 o'clock மீட்டிங் பார்க்கலாம். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.